என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். என்னோட எல்லா கட்சி ஆட்களும் இருக்கிறாங்க. ஏன்னா நான் முழுக்க வாலண்டியர்ஸ் கூட தான் பயணிக்கிறேன். ஸோ இதில் எனக்கு வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து மரக்கன்று வைக்கணும், ஏரி குளங்கள் சரி பண்ணணும், வாலண்டியர்ஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு அவர்கள் நாம் தமிழ் தான். ஏன்னா பனைமரத்தை எடுத்துக்கோங்க, நீர் மேலாண்மை எடுத்துக்கோங்க, தற்சார்புகள், இந்த மாதிரி வார்த்தைகளே நிறையா பேருக்கு வந்து இவரை வச்சு தான் தெரியும். அதை நம்ம கேளிக்கையாக பேசுகிறாங்க. இதெல்லாம் தாண்டி கொண்டு போய் சேர்த்ததுன்னு ஒன்று இருக்குல்ல, பெரும் பங்கு அவருக்கு இருக்கணும். அது நான் 100% அதுதான் உண்மை. அது எத்தனை பேர் மறுத்து அது கிண்டல் பண்ணாலும் அதுதான் உண்மை. அதுக்கே ஒரு பெரிய கட்சி வேணும். அவங்க வந்து தேர்தலில் ஜெயிக்கிறாங்க வர்றாங்க, இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பேசுறதுக்கு வேணும். அந்த இதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு இந்த நாம் தமிழில் இருக்கிற அந்த வாலண்டியர்ஸோட உணர்வு வந்து பயங்கரமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் ஒரு மரக்கன்று வைக்கிறதுக்கு ஒரு லேபர்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுத்து வைக்க சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவங்க எத்தனை 100 புள்ளி எடுக்கணுமா எடுத்துகிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் இவங்கள்ட்ட கொடுத்தா இப்போ அதே நேரத்தில் இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே யாரையும் கூட எடுத்துக்கணும், ஏதாச்சும் ஒரு செலவு நான் இங்கே பண்ணணும். ஒன்று இப்போ சாப்பாடு இது பண்ணணும், அண்ணன் எடுத்து இது பண்ணோன்னே அது அப்படி ஏதோ ஒன்று இருக்குது. இவங்க வராங்கன்னு வச்சுங்களேன், எதுவுமே நம்மளை இது பண்ண விட மாட்டாங்க. அந்த வேட்கை இருக்காங்க, உணர்வோட எடுத்து பார்ப்பாங்க, சூப்பராக பார்ப்பாங்க. இதை தாண்டி நமக்கே நிறைய விஷயம் சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் உணர்வு